ஆக மட்டும்தாங்க எப்பொழுதுமே இருக்கும். எல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைத்த ஒரு மனிதனின் ஒரு வாழ்க்கை போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். வாழ்க்கை எப்படி உங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது. இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். ஒரு மனிதன் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பான். அந்த மனிதன் நீங்களாகத்தான் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷமான எண்ணங்கள் கூட நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபரா எப்போதுமே நீங்க இருக்கவும் செய்வீங்க. தவறுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், ஏன் உங்களுடைய பெற்றோர்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் யார் தவறு செய்தாலும் அதனை உடனே நீங்க தட்டி கேட்பீங்க. தவறு உங்க பக்கத்துல நடந்தாலே அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது எப்பேற்பட்ட நபர்கள் செய்தாலுமே அது உடனே நீங்கள் தவறு என்று கூறக்கூடிய ஒரு இடத்தில் நிச்சயமாக இருப்பீங்க. குழப்பங்களும் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காது. ஆனா குழப்பங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருக்கும். யாராவது உங்களை தவறா நினைப்பது உங்களுக்கு சகிக்காமல் கூட போய்விடும். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். உருவாகி அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்திருக்குங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணுதாங்க. நீங்க அறியாமலே நீங்க அறியாமலே அந்த ஒரு எண்ணம் தான் உங்களுடைய வாழ்க்கைய மெதுவா சிக்கல்ல தள்ளியிருக்கும். ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது? எதனால ஏற்படுதுன்னு உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். அதனால ஏகப்பட்ட அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன ஏமாற்றங்களும், சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுக்கு நிச்சயமாக உருவாகி இருக்கும். நிச்சயமா உருவாகி அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல உங்களை தள்ளியிருக்கும். அந்த சிக்கல்ல இருந்து உங்களால வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்க கஷ்டத்திற்கு ஆளான தருணங்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரே ஒரு சம்பவம் அவனை மாற்ற ஆரம்பித்த முதல் ஒரு கதையாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலை பார்த்த இடத்தில் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் உங்களை தேடி வந்திருக்கும். மற்ற நபர்கள் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. அவர்களை எல்லாம் விட்டு உங்களை தேடி அந்த ஒரு ப்ராஜெக்ட் நிச்சயமாக வந்திருக்கும். இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு சான்ஸாக இருக்கலாம். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட நிச்சயமாக மாறிவிடும். ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து கொண்டிருப்பீங்க. இது இது பெர்ஃபெக்டா பண்ணணும், எந்த தவறும் இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளும் பல பதில்களும் உங்களுக்குள்ள நீங்களே சொல்லி கொண்டே தாங்க இருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்குன்னு இது வந்த முதல் ப்ராஜெக்ட். இது சின்ன ப்ராஜெக்டோ பெரிய ப்ராஜெக்டோ அது இரண்டாவது விஷயம். இருந்தாலும் உங்களுக்குன்னு வந்த முதல் வேலை. இதை நீங்க சரியா பண்ணி கொடுத்தாதான் மீண்டும் நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். அதனால நீங்க நிறைய விதத்துல பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள பல எண்ணங்களை நீங்க உருவாக்கி கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா அதை நீங்க தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருந்ததால அது கடந்து போயிருக்கும். வாரங்களும் கடந்திருக்கும். என்ன பண்ணலாம்னு யோசித்து அதை நீங்க பண்ணாம விட்டுருப்பீங்க. அதனால வாரங்கள் கூட கடந்து போகின்ற நாட்கள் கூட நிச்சயமாக உருவாகியிருக்கும். ஒரு நாள் உங்களுடைய மேலாளர் கூறியிருப்பாங்க, நீ இன்னுமா ரெடியாகாம இருக்க, நாங்க ஆல்ரெடி மற்றவங்கள அசைன் பண்ணிட்டோம். நீ இன்னமும் இதை பத்தி யோசித்து கொண்டே இருந்தா எப்படி உன்னால பண்ண முடியும்? இனிமே உன்னை எப்படி எல்லாரும் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க அப்படின்னு உங்களை அவமானப்படுத்திய நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். உங்களுக்குன்னு வந்த ப்ராஜெக்ட் கூட மற்றவங்ககிட்ட கொடுத்து அவங்க செய்தே முடித்திருப்பாங்க. ஆனா இன்னமும் நீங்க யோசித்து கொண்டுதான் இருப்பீங்க. ஆனா நீங்க உங்களுடைய யோசனைகள் சரியான யோசனைகள் தான். அதை எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னு தெரியாம இருந்திருக்கும். அதனால உங்களுடைய ப்ராஜெக்ட் கூட மற்றவங்களுக்கு போயிருக்கும். உங்களுடைய கையில் இருந்த வாய்ப்பு அதை நீங்க சரியா பயன்படுத்திக்காம விட்டீங்க. காத்திருந்து கொண்டே இருந்திருப்பீங்க. அதனால உங்களுடைய கையை விட்டு போயிருக்கும். இது ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது. உங்களுடைய வாய்ப்புல சில உறவுகளும் சரி, சில பணமும் சரி, உங்களுடைய குடும்பமும் சரி, இந்த மாதிரி சில வாய்ப்புகள் உங்களை தேடி ஒரு முறைதான் வரும். அதை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எனவே வாய்ப்புகள் வந்தால் அதை நீங்க சரியா பண்றீங்களோ இல்லையோ ஒரு முறை நீங்க பண்ணி பார்த்துடணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கிடைத்த முதல் வாய்ப்பு அது தவறோ சரியோ அது உங்கள் கையால் நீங்க செய்யும் பொழுது அதற்கான ஒரு அனுபவமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால நீங்க இனிமே எது வந்தாலுமே அதை உடனே செய்து விடுங்கள். அதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு நாள் தாங்க அவங்க புரியாமலேயே ஒரு பாடங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பாங்க. நிறைவாக இருக்கணும் அப்படின்னு காத்திருந்தீங்க. எல்லாமே நல்லதா நடக்கணும்னு நீங்க நினைத்து கொண்டிருந்தீங்க. ஆனா இது எதையுமே உங்களால ஆரம்பிக்க முடியாமலே போயிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களை உள்ளுக்குள் நடந்து அதிகப்படியான அளவுக்கு உங்களை கேள்வியாக நிச்சயமா மாத்திருக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நீங்க அதிகமாக யோசிச்சதால மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில 3 வாய்ப்புகள நீங்க தவற விட்டீங்க. ஒவ்வொன்றாக கூறுகிறேன் பாருங்க. 1 உங்களுடைய வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வேலை வாய்ப்பு. நீங்க பல மாதங்கள் யோசிச்சிருப்பீங்க. போகலாமா? இல்லையா? போனா சரியா இருக்குமா? நம்முடைய வாழ்க்கையில செட்டில் ஆக முடியுமா? அப்படின்னு பல முறைகள் நீங்க யோசித்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு வேலை உங்களை தேடியே வந்திருக்கும்.
நீங்க முடிவு எடுக்க முன்னாடியே அந்த ஒரு வாய்ப்பு வேறு ஒருத்தவங்ககிட்ட போயிருக்கும். உங்களை தேடி வந்த வாய்ப்பு தான். ஆனா இந்த ஒரு முடிவுல நீங்க பொறுமையா இருந்திருப்பீங்க. பொறுமையா இருந்து என்ன பண்றது? நம்முடைய குடும்பம் சரியாக இருக்குமா? நம்மளால அங்க போய் இருக்க முடியுமா? நம்ம படித்ததுக்கு சம்மந்தமான வேலை தானா? அப்படின்னு நெறைய முறைகள் நீங்க யோசித்து, யோசித்து இந்தா சொல்றேன், அப்புறம் சொல்றேன் அப்படின்னு நீங்க தள்ளி போட்டு கொண்டே இருந்திருப்பீங்க. இதனால அந்த வாய்ப்புகள் கூட மத்தவங்கள தேடி போயிருக்கும். இது உங்களுடைய முதல் வாய்ப்ப தவற விட்ட ஒரு அனுபவமா இருக்கும். 2வது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க நீங்க நினைத்திருப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கூட இருந்திருக்கும். ஆனா அந்த ஒரு ஐடியாவ நீங்க எப்படி பிளான் பண்ணி கொண்டே தான் இருப்பீங்க. எப்படி பண்ணலாம் அந்த ஒரு ஐடியாவ? இந்த ஐடியாவ இப்படி பண்ணா நமக்கு நன்மைகள் நடக்குமா? அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. இது ரிஸ்கா தான் இருக்கும். இன்னும் பெர்ஃபெக்ட்டா நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டு, உங்களுக்குள்ள நீங்களே சந்தேகப்படுத்தி, இன்னும் நம்ம நல்லா பண்ணுனா நல்ல அளவுக்கு நம்ம ரீச் ஆகலாம் அப்படின்னு நீங்க நினைத்துக் கொண்டு இருப்பீங்க. ஆனா ஒரு நாள் வரும். உங்களுடைய ஐடியாவையே வேற ஒருத்தவங்க அவங்க செய்து அவங்க வாழ்க்கையில வெற்றி அடைந்திருப்பாங்க. ஆனா நீங்க ஐடியாவ வெளியில் கூறியிருக்க மாட்டீங்க. அவங்களுக்கும் இதே ஒரு ஐடியா வந்திருக்கும். ஐடியா வந்து அவங்களும் இத பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. அப்பொழுது நீங்க யோசித்திருப்பீங்க. நம்ம முன்கூட்டியே கொஞ்சம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு ஐடியாவ போட்டிருந்தோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைத்திருக்கும் அப்படின்னு உங்கள நீங்களே கேள்வி கேட்டு, இந்த மாரி நீங்களே உங்கள சந்தேகித்த நாட்களும் நிச்சயமாக இருக்கும். இது 2வது வாய்ப்பு. 3வது வாய்ப்பு என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான உறவு. ஒருத்தவங்க உங்கள புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க. ஆனா நீங்க அவங்கள யோசித்துக் கொண்டே தான் இருப்பீங்க. அவங்கள நம்ம ஏத்துக்கொள்ளவா வேண்டாமா? ஏத்துக்கொண்டா நம்முடைய வாழ்க்கையில எப்படி நன்மைகள் ஏற்படும்? தீமைகள் ஏற்படும்? இவங்க சரியானவங்க தானா? இவங்க நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டானவங்க தானா? அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும். அதனாலேயே நீங்க அவங்கட்ட எதுவுமே சொல்லாமலே விட்டிருப்பீங்க. அந்த ஒரு உறவு அமைதியாக அப்படியே முடிந்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள நடந்திருக்கும். நடந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள உங்களுக்கு நிச்சயமா உருவாக்கி கொண்டே இருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கா? இல்லையா? என்று நீங்க நிச்சயமாக கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா? இல்லையா? இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் நல்லவனாக இருக்க முயன்றதால, எவ்வளவோ விஷயங்கள நீங்க இழந்த வாய்ப்புகள் கூட நிச்சயமா இருக்கும். ஒண்ணு நீங்க உங்களுடைய ஆசைகள இழந்திருப்பீங்க. உங்களுடைய நேரங்கள இழந்திருப்பீங்க. உங்களுடைய கனவுகள இழந்திருப்பீங்க. உங்களுடைய தைரியத்த இழந்திருப்பீங்க. உங்களுடைய சுய நம்பிக்கைய கூட நீங்க இழந்திருப்பீங்க. இதெல்லாம் நீங்க இழந்ததுக்கு அப்புறம், உங்களுடைய கண்ணாடி முன்னாடி போய் நீங்க நீங்க நின்னு உங்களுடைய முகத்த பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியாம உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். ஏன் அப்படின்னா, நீங்க மத்தவங்களுக்காக நீங்க எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணீங்க. எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து நம்முடைய வாழ்க்கையவே நம்ம தொலைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் கூட உங்களுக்கு நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மாற்றத்திற்கான ஒரு மாற்றத்திற்கான ஒரு தருணம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாள் ஒரு சாதாரணமான ஒரு நாளாக இருக்காது. ஆனா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக மாற ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன முடிவு எடுத்தால் கூட அத நீங்க இப்ப யோசிக்காம செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. நம்ம எவ்வளோ விஷயங்கள யோசித்து, யோசித்து நம்ம அத தவற விட்டோம். இனிமே நம்ம எந்த விதமான விஷயங்கள எடுத்தாலுமே, என்னால பண்ண முடியும்னு வாங்கிக்கிடுவோம். நம்மளால பண்ண முடியல அப்படின்னாலும், நம்ம காசு குடுத்து வேலைக்கு ஆள் போட்டாவது நம்ம அத பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்க இந்த ஒரு யோசிக்காம முடிவெடுக்கக்கூடிய நிலைமைக்கு எப்போ வரீங்களோ, அதுக்கப்புறம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையும், உங்களுடைய வாழ்க்கைனா என்ன என்பதையும் உங்களுக்கு நிச்சயமா புரியவும் வைக்கும். இந்த ஒரு பெரிய இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு முடிவ மட்டும் நீங்க ஒரு புதிய ஒரு ஃபீலிங்கோட நீங்க குடுத்திருப்பீங்க. உங்களுக்கு இத்தனை நாள் காத்திருந்த பதில் என்ன தெரியுமா? நீங்க எப்போதுமே ஒரு கேள்விக்காக காத்திருந்திருப்பீங்க. நான் எல்லாத்தையும் சரியா செய்றேனா? எனக்கான சரியான மதிப்பு கிடைக்கா? சரியான இடத்தில் தான் இருக்கேனா? அப்படின்னு நீங்க வேலையெல்லாம் நல்லா தான் செய்வீங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பதட்டம். முதல் தடவையா பண்ணும்போது ஒரு பதட்டம் இருக்கும். அதே நீங்க 2, 3 தடவைகள் பண்ணும்பொழுது எந்த விதமான பதட்டமும் இருக்காது. ஒரு எல்லா வேலையும் தெரிந்த ஒரு நபராக நீங்க மாறி விடுவீங்க. அப்படி உண்மையா நீங்க மாறவும் செய்வீங்க. ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள மட்டும் இந்த ஒரு கேள்வி மட்டும் இருக்கும். இது உங்களுடைய மனசு எப்பயுமே சொல்லிக் கொண்டே இருக்கும். சரியா இல்லைன்னா கூட பரவால்ல. இத நம்ம செய்து பார்ப்போம். அது நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. இத நம்ம பயன்படுத்தினா மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கொண்டு, இனிமே எல்லா முடிவுகளையும் நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க எடுத்த முக்கியமான முடிவு, நான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு முடிவ நான் பயன்படுத்தணும். அந்த ஒரு முடிவ நான் செய்து காட்டணும். அத நான் செய்தால் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில என்னால வெற்றி பெற முடியும் என்பத நீங்க உணர்ந்திருப்பீங்க. இனிமே சின்ன மாற்றங்கள் கூட பெரிய ஒரு விளைவாக உங்களுக்குள்ள உருவாகும். நீங்க இனிமே ஓவர் திங்க் எல்லாத்தையும் நிறுத்தணும். நிறுத்த எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பொழுதுதான் சின்ன சின்ன முடிவுகள கூட உங்களால எடுக்க முடியும். இந்த ஒரு சின்ன மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மெதுவா, மெதுவா ஒரு பெரிய, பெரிய மாற்றங்களா உங்களுக்குள்ள மாற ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு திருப்பங்கள் நிச்சயமா உருவாகும்.
இனிமே உங்களுடைய வாழ்க்கையில யோசிக்காம நீங்க ஆரம்பிப்பீங்க. எல்லாத்தையும் தவறு செய்ய இனிமே பயப்பட மாட்டீங்க. யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண முயற்சியும் செய்ய மாட்டீங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் இனிமே உங்களுக்குள்ள உருவாகும். எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. சில மனிதர்களையும் சில விஷயங்களையும் விட்டா தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மளால முன்னேற முடியும் என்கிற ஒரு பாடத்தை உங்களுக்குள்ள நிச்சயமா நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க அமைதியாக சொல்லியிருப்பீங்க. எல்லாமே சரியா இருக்கணும் நான் நினைச்சேன். ஆனா இப்ப எல்லாமே புரிஞ்சுக்கிடுச்சு. சரியா இல்லாததால தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு. எனவே இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில எது வந்தாலும் அதை நான் உடனே பயன்படுத்திக் கொள்ளுவேன். பயன்படுத்தி கொண்டதான் என்னுடைய வாழ்க்கை உயரும் என்பதை நீங்க புரிந்து கொண்டு நடப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இதை பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. அப்பொழுது நீங்க யோசிச்சிருப்பீங்க, நம்ம முன்கூட்டியே கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு ஐடியாவை போட்டிருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைத்திருக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டு இந்த மாதிரி நீங்களே உங்களை சந்தேகித்த நாட்களும் நிச்சயமாக இருக்கும். இது 2வது வாய்ப்பு. 3வது வாய்ப்பு என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான உறவு. ஒருத்தவங்க உங்களை புரிந்து கொண்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அவங்கள யோசித்துக் கொண்டேதான் இருப்பீங்க. அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்ளவா வேண்டாமா? ஏற்றுக்கொண்டா நம்முடைய வாழ்க்கையில எப்படி நன்மைகள் ஏற்படும், தீமைகள் ஏற்படும்? இவங்க சரியானவங்க தானா? இவங்க நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் ஆனவங்க தானா? அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும். அதனாலேயே நீங்க அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லாமலே விட்டுருப்பீங்க. அந்த ஒரு உறவு அமைதியாக அப்படியே முடிந்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள நடந்திருக்கும். நடந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்கு நிச்சயமா உருவாக்கி கொண்டே இருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்று நீங்க நிச்சயமாக கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா? இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் நல்லவனாக இருக்க முயன்றதால எவ்வளவோ விஷயங்களை நீங்க இழந்த வாய்ப்புகள் கூட நிச்சயமா இருக்கும். ஒண்ணு, நீங்க உங்களுடைய ஆசைகளை இழந்திருப்பீங்க, உங்களுடைய நேரங்களை இழந்திருப்பீங்க, உங்களுடைய கனவுகளை இழந்திருப்பீங்க, உங்களுடைய தைரியத்தை இழந்திருப்பீங்க, உங்களுடைய சுய நம்பிக்கையை கூட நீங்க இழந்திருப்பீங்க. இதெல்லாம் நீங்க இழந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கண்ணாடி முன்னாடி போய் நீங்க நீங்க நின்று உங்களுடைய முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாம உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். ஏன் அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்காக நீங்க எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணீங்க. எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து நம்முடைய வாழ்க்கையவே நம்ம தொலைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் கூட உங்களுக்கு நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மாற்றத்திற்கான ஒரு மாற்றத்திற்கான ஒரு தருணம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாள் ஒரு சாதாரணமான ஒரு நாளாக இருக்காது. ஆனா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக மாற ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன முடிவு எடுத்தால் கூட அதை நீங்க இப்ப யோசிக்காம செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. நம்ம எவ்வளோ விஷயங்களை யோசித்து யோசித்து நம்ம அதை தவற விட்டோம். இனிமே நம்ம எந்த விதமான விஷயங்களை எடுத்தாலுமே என்னால பண்ண முடியும்னு வாங்கிக்கிடுவோம். நம்மளால பண்ண முடியல அப்படின்னாலும் நம்ம காசு கொடுத்து வேலைக்கு ஆள் போட்டாவது நம்ம அதை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்க இந்த ஒரு யோசிக்காம முடிவெடுக்கக்கூடிய நிலைமைக்கு எப்போ வரீங்களோ அதுக்கப்புறம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையும் உங்களுடைய வாழ்க்கைனா என்ன என்பதையும் உங்களுக்கு நிச்சயமா புரியவும் வைக்கும். இந்த ஒரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு முடிவை மட்டும் நீங்க ஒரு புதிய ஒரு ஃபீலிங்கோட நீங்க கொடுத்திருப்பீங்க. உங்களுக்கு இத்தனை நாள் காத்திருந்த பதில் என்ன தெரியுமா? நீங்க எப்போதுமே ஒரு கேள்விக்காக காத்திருந்திருப்பீங்க. நான் எல்லாத்தையும் சரியா செய்யறேனா? எனக்கான சரியான மதிப்பு கிடைக்கா? சரியான இடத்தில் தான் இருக்கேனா? அப்படின்னு நீங்க வேலையெல்லாம் நல்லா தான் செய்வீங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பதட்டம். முதல் தடவையா பண்ணும்போது ஒரு பதட்டம் இருக்கும். அதே நீங்க 2, 3 தடவைகள் பண்ணும் பொழுது எந்த விதமான பதட்டமும் இருக்காது. ஒரு எல்லா வேலையும் தெரிந்த ஒரு நபராக நீங்க மாறி விடுவீங்க. அப்படி உண்மையா நீங்க மாறவும் செய்வீங்க. ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள மட்டும் இந்த ஒரு கேள்வி மட்டும் இருக்கும். இது உங்களுடைய மனசு எப்பயுமே சொல்லிக் கொண்டே இருக்கும். சரியா இல்லைன்னா கூட பரவாயில்ல. இதை நம்ம செய்து பார்ப்போம். அது நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. இதை நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கொண்டு இனிமே எல்லா முடிவுகளையும் நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க எடுத்த முக்கியமான முடிவு, நான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு முடிவை நான் பயன்படுத்தணும். அந்த ஒரு முடிவை நான் செய்து காட்டணும். அதை நான் செய்தால் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில என்னால வெற்றி பெற முடியும் என்பதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. இனிமே சின்ன மாற்றங்கள் கூட பெரிய ஒரு விளைவாக உங்களுக்குள்ள உருவாகும். நீங்க இனிமே ஓவர் திங்க் எல்லாத்தையும் நிறுத்தணும். நிறுத்த எப்போ ஆரம்பிக்கீங்களோ அப்பொழுதுதான் சின்ன சின்ன முடிவுகளை கூட உங்களால எடுக்க முடியும்.
இந்த ஒரு சின்ன மாற்றம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மெதுவா மெதுவா ஒரு பெரிய பெரிய மாற்றங்களா உங்களுக்குள்ள மாற ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு திருப்பங்கள் நிச்சயமா உருவாகும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில யோசிக்காம நீங்க ஆரம்பிப்பீங்க எல்லாத்தையும். தவறு செய்ய இனிமே பயப்பட மாட்டீங்க. யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண முயற்சியும் செய்ய மாட்டீங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் இனிமே உங்களுக்குள்ள உருவாகும். எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. சில மனிதர்களையும் சில விஷயங்களையும் விட்டா தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மளால முன்னேற முடியும் என்கிற ஒரு பாடத்தை உங்களுக்குள்ள நிச்சயமா நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க அமைதியாக சொல்லியிருப்பீங்க. எல்லாமே சரியா இருக்கணும் நான் நினைச்சேன். ஆனா இப்ப எல்லாமே புரிஞ்சுக்கிடுச்சு. சரியா இல்லாததால தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு. எனவே இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில எது வந்தாலும் அதை நான் உடனே பயன்படுத்திக் கொள்ளுவேன். பயன்படுத்திக் கொண்டதான் என்னுடைய வாழ்க்கை உயரும் என்பதை நீங்க புரிந்து கொண்டு நடப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக